ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதுவரை பொருளாதார நிபுணராக மட்டுமே நீங்க எல்லாம் தமிழ் கேள்வியில பார்த்திருப்பீங்க. ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது. தொடக்கத்துல மன்மோகன் சிங் மீது அவருக்கு ஒரு பெரிய பற்றும் அன்பும் உண்டு. மன்மோகன் சிங்குடைய பொருளாதார அறிவின் மீது அவருக்கு ஒரு பெரிய பற்று உண்டு. ஏன்னா என்னுடைய நீண்டகால நண்பர், அதனால எனக்கு தெரியும். அதன் காரணமாக அவர் காங்கிரசுக்குள் வந்தார், காங்கிரஸில் பயணித்தார், காங்கிரஸ் சார்பாக விவாதங்களில் பங்கெடுத்து சங்கிகளை துவைத்தெடுத்தார். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில அவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஊடக பிரிவினுடைய, தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஊடக பிரிவினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவர் இன்னைக்கு நம்மிடையே, அவர் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் அளிக்கக்கூடிய முதல் நேர்காணல் இது. நம்மிடையே இணைகிறார். காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் என்ன, எதிர்கொள்ள வேண்டிய அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எப்படி எல்லாம் மீடியாவை பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம அவரோடு உரையாடலாம். வணக்கம் சொல்லி வரவேற்போம். திரு ஆனந்த், வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். தமிழ் கேள்வியினுடைய 5 லட்சத்திற்கும் மேலான தமிழ் கேள்வி சொந்தங்களினுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ தொடர்ச்சியா காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியா எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, மீடியால எங்களுடைய செய்திகளே வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸை நேசிக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் மீடியாவை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது. காங்கிரஸுக்கு ஒரு பாஜக, இதுவே இந்த இடத்துல பாஜக இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, இப்ப மட்டும் பாஜக எதிர்க்கட்சியா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. நீங்க இந்த மாதிரியான ஒரு சவாலான காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பாஜக பெருமளவில் ஊடகங்களை அச்சுறுத்தி வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பொறுப்பை தலைமை ஏற்றிருக்கிறீர்கள். எப்படி உணர்கிறீர்கள்? உங்களுக்கு உங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். முதல்ல என்ன கொண்டு வந்து டிவியில இறக்கி விட்டது. ஸோ கிரெடிட் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம் இனிஷியலி இன்னைக்கு தலைவர் செல்லப்பெருந்தகை என்ன பண்ணியிருக்கிறாரு, கார்கே பண்ணியிருக்கிறாரு, ரூபி மனோகர்லாம் சேர்த்து என்ன போட்டிருக்காங்க பதவியில. பட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சும்மா வீட்டில் படுத்துறவனை கூட்டின்னு வந்து டிவியில பேச வச்சு நியூஸ் 7ல பிரபலமாக்கினது நீங்க தான். ஸோ அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். அந்த ஃபர்ஸ்ட் என்ன தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப பாப்புலர் ஃபிகரா இன்ட்ரடியூஸ் பண்ணது செந்தில்வேல் அஸ் அ பர்சன். ஸோ அதுக்கு நன்றி. பட் இப்போ இதுக்கு கேள்வி என்னன்னா, 2ஆ பிரிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மீடியாவோட சேர்ந்து நான் ஒரு 6-7 வருஷமா நம்ம பயணிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். செந்தில்ல மேலேயே இருக்கும். 2014 பிற்பாடுல இருந்தே. ஆமா, 15ல இருந்து பயணிக்கிறோம். ஆமா, இந்த 8 வருஷத்துல எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு 2 ஆங்கர்ஸ் மேல ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களோட கொள்கை மேல எனக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். பட் அதை தவிர பாத்தீங்கன்னா எனக்கு மீடியால ப்ராப்ளம் இருந்ததே கிடையாது. என்னை இவ்வளவு தூரம் பிரபலமாக்கினதுக்கு பல மீடியா பர்சனாலிட்டிஸ் காரணம். முதல் காரணம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சீங்க. ஸோ எனக்கு அது மாதிரி ஒரு பெரிய கஷ்டம்லாம் எனக்கு பட்டதே கிடையாது. நான் எதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, எப்ப சொல்ல வந்தபோது மீடியா என்ன சென்சர் பண்ணது கிடையாது. முதல் ஒரு 2 வருஷம் ஆனா உங்க சேனல்ல ப்ராப்ளம் இருந்தது இல்லை, மற்ற சேனல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் அதுக்கு நம்ம மோடிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்ததுனால அதை ஏற்றது நான் ஒருத்தர் தான் அப்போ. அதனால எனக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கிடைச்சது. அதனால தமிழ் மீடியா மேல அந்த அக்விசிஷன் வைக்கிறது தப்பு. இன்னொரு எங்க மீடியா ப்ராப்ளம்னா, நேஷனல் மீடியால பெரிய ப்ராப்ளம். தமிழ்நாட்டுல இவ்வளோ பிரபலமா இருக்குதுன்னா என்ன, ஒரு வாட்டி கூட அவங்க நேஷனல் மீடியால யாரும் கூப்பிட்டு சீண்டினது கூட கிடையாது. எதுக்கு வீணா எங்கேயோ இருக்கிற ஓனான எதுக்கு நம்ம வயத்துல கட்டிக்கணும்னு விட்டுருவாங்க. இங்க இருக்கிற நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் கூட என்ன பேட்டி கூட கேட்டது கிடையாது. தட் இஸ் ஒரு பைட் கூட கேட்டது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி கர்கே எலெக்ஷன் போது என்ன பைட் கேட்டாங்க NDTVல. அது அடுத்த நாளே அதானி வாங்கிட்டாரு. அவர் கேட்ட 2 நாள்ல அதானி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் பேச முடியாது பாவம். ஸோ எனக்கு எந்த நேஷனல் மீடியாவும் இது வரைக்கும் என்ன தொட்டதே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும். இந்த 2 பில்லியன்ங்கிறது ஒரு பெரிய நம்பர். 20 லட்சம்ங்கிறது சாதாரண நம்பர்ல பெரிய நம்பர். ஆனா இது மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இததான் நாங்க சொல்றோம், நீங்க நேஷனல் மீடியா வாங்கிட்டாங்க. ரவீஷ்குமார், பிரசூன் பாஜ்பாய் இது மாதிரி பெரிய போஸ்ட்ல இருந்தவங்களெல்லாம் வேலையை விட்டு, இன்ஃபேக்ட் ரவீஷ்குமாரை வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காகவே அவங்க NDTVயை வாங்கினாங்க. இன்னைக்கு தனியா பிரபலமா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த குற்றச்சாட்டுங்கிறது நேஷனல் மீடியாவை தவிர்க்கே தவிர தமிழ் மீடியால கிடையாது.
இன்ஃபேக்ட் என்கிட்ட செல்லப்பிரந்தே சார் கேட்டதே என்னன்னா, சார் உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தான் கேட்டேன். ரொம்ப மரியாதையா கேட்டேன். சார் உங்களுக்கு டைம் இருக்குமா, நீங்க ரொம்ப பிஸி பர்சன், டைம் உங்களால ஒரு ஒரு நாளைக்கு 4 ஹவர் 5 ஹவர் ஒதுக்க முடியுமா, ஒரு 3-4 மணி நேரம் உங்களால சத்தியமூர்த்தி பவன்ல வந்து உட்கார முடியுமா, அண்ட் இது வந்து நீங்க பேசிட்டு போறது மட்டும் கிடையாது, மீடியா பர்சன்ஸோட கோஆர்டினேட் பண்ணணும், அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 பேரை ட்ரெயின் பண்ணணும், அந்த 30 பேரை பேச வைக்கணும்னாரு. சரி, நான் வந்து இது வரும்னு எனக்கு நினைக்கல. நான் உங்கள்கிட்ட பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன், இது மாதிரி சொல்றாங்க. ஏர்போர்ட் ஃபிளைட்ல இருக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு. ஃபிளைட்ல இருந்து ஒப்பீனியன் கேட்டீங்க? ஆமா, ஃபிளைட்ல நான் ஒப்பீனியன் கேட்டேன், இது மாதிரி சொல்றாங்கப்பான்னு. நீங்க என்ன சொன்னீங்க, வந்தா எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுதான், உங்கள்கிட்ட வெளியில கேட்ட ஒரே ஒப்பீனியன் உங்கள்கிட்ட தான். அவங்க என்ன கூப்பிட்டு பயோடேட்டா அனுப்புங்கன்னு கேட்டபோது நான் சொன்னேன். இந்த பயோடேட்டா கொடுத்த போது கூட எனக்கு இது வரும்னு தெரியாது. பட் நான் வந்து திங்கக்கிழமை துபாயில இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லா துபாயில இருக்கணும்னு தான் பிளான். பட் திங்கக்கிழமை கார்த்தால என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே நான் திரும்பி கிளம்பி வந்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு கார்த்தால பார்த்தா ஒரே பத்திரிகையால என்ன, எனக்கே பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நான் துபாயில இருக்கும்போது எல்லா ஸ்டேட் மீடியால இருக்கிற எல்லா டிவி மீடியாலையும் எல்லாத்துலேயும் என்னோட நியமனத்தை பத்தி பெருசா போட்டிருந்தாங்க. அடுத்த நாளை காத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் நண்பர்கள் ஒரு 60 பேர் வந்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு. அதனால ஃபுல் சப்போர்ட் எனக்கு மீடியா டேட் இருந்தது. இப்ப என்னோட பணி என்னவா இருக்கணும்னா, நான் வந்து ராகுல் காந்தியை ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா ஏன் மதிக்கிறேங்கிறது சொல்ல, எவ்வளவு தோல்வி வந்தாலும் பயந்து ஓடாம நிக்கிறாரு பாரு. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி, தோல்வி அடைச்சா அடி உத வாங்கறச்ச கூட நின்று என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நிக்கிறேன் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு தோல்வியில 2 தோல்வியில பல தோல்விகள், அதுக்கப்புறம் கூட ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபெவரோட நிக்கிறாரு பாருங்க, அது பெரிய விஷயம். பல சீனியர்கள் நீங்களே பாக்குறீங்க, பல சீனியர்கள் விட்டு கட்சியை விட்டு போறாங்க. தமிழ்நாட்டுல பெண்மணி அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சேஃபஸ்ட் சீட்டு இன்னைக்கும் உங்க ஏரியா தான். அது விளவன்கோடு தான் ஒரே தொகுதி, வேற காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாம ஜெயிக்கும். காங்கிரஸில் யார் வேட்பாளராக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டைன்னு சொல்லலாம். இல்ல, நான் போய் என்ன நிக்க வச்சாங்க கூட நான் ஜெயிச்சிருவேன் இன்னைக்கு. அது மாதிரி ஒரு சீட்டு, அது காங்கிரஸ் கட்சி சீட்டு. நான் என் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 20 நாள் போயிட்டு இருந்த போது எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்ன வந்து ஒரு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அவ்வளவு பெரிய கட்சி கிடையாது, பட் ஒரு பெரிய கட்சியில இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு நான் இன்னைக்கு அந்த விளவன்கோட்ல போனப்பதான் எனக்கு கத்துக்கிட்டேன். ரோட்ல போறவங்க எல்லாம் கூட என்ன கேட்டது ராகுல் காந்தி என் சொந்தக்கார மாதிரி விசாரிச்சாங்க. அது மாதிரி ஒரு சேஃப் சீட்டை கொடுத்து 3 வாட்டி எம்எல்ஏ ஆக்கினவங்க எல்லாம் எப்படி துரோகம் பண்ணாங்கன்னு தெரியும். ஒரு வாட்டி எம்எல்ஏ இல்ல, 3 வாட்டி எம்எல்ஏ. யாருக்கு வேணா கொடுத்துரு, அது அவர் யாருக்கு வேணா கொடுத்துருக்கணும். அதை பண்ணது பச்சை துரோகம். இது தமிழ்நாட்டில் நடந்தது. இது மாதிரி எல்லா ஊர்லயும் அவருக்கு ஹிமாச்சல் பிரதேசல நடந்தது. வட இந்தியால அவர் ஜெயிச்ச ஒரே ஊரு அதுதான். ஜெயிச்சது ராகுல் காந்தி பேரை சொல்லி. ஆனா ராஜ்யசபால ஓட்டு போட்டது வேற யாருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எவ்வளவு பணபலம் இருந்தாலும் நாங்க அந்த பணபலத்தை வச்சு யார வேணா எப்படி வேணா விலைக்கு வாங்கிட்டு வாங்குறாங்க. இது மாதிரி ஒரு சக்திக்கு எதிர்த்து ஒரு மனுஷன் எவ்வளவு தோல்வி ஆனாலும் நம்மளால நிக்க முடியும், நிக்கிறதுக்கு நம்ம கூட நிக்கணும். அதனால அவர் நண்பறது என்னன்னா, 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. சோ என்னோட பணியில வந்து 2 நாள்ல நிறைய பேர் என்கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க. 30ல இருந்து 50 வயசு இருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களை மாதிரி நண்பர்களை வச்சு ட்ரெயின் பண்ணி அவங்களை நல்ல சிறந்த பேச்சாளராக்கி, காமராஜ் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொல்லணும். அது மாதிரி ஆயிடுச்சு எங்க தமிழ்நாட்டு நிலைமை. ஒரு சீஃப் மினிஸ்டர் 4 வேஷ்டி 4 ஜிப்பாவோட இருக்க முடியும்னு யாராலும் நம்ப முடியாது. இவ்வளவு இளமையா ஒரு ரெண்டட் வீட்டுல எங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்காருன்னு நாங்க என்ன, எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் கிடையாது. எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் கூப்பிட்டு போது கேட்டா நீ அவரை பாத்திருக்கன்னு சொல்றாரு எங்க அப்பா. சொல்லினார் தான். அவர் இறந்து போறச்சா எனக்கு 10 வயசோ 9 வயசோ தான். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வீட்டை போய் பார்த்தா தான் அந்த வீடு கூட ஒரு சொந்த வீடு கிடையாது, அது ஒரு வாடகை வீடு. அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் 10 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கானா நீங்க நம்புறீங்களா? ஒரு வீடு கிடையாது, காரு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்துல் கலாம் நம்ம காலத்துல அப்படி இருந்தாரு. நம்ம காலத்துல அப்துல் கலாம் அது மாதிரி இருந்தாரு. அந்த அவரோட கட்சி அந்த பேருக்காகவாது இந்த ஒரு 30ல இருந்து 50 வயசு இருக்கிறவங்களை ட்ரெயின் பண்ணி, எல்லா சமூகத்தில இருந்து ட்ரெயின் பண்ணி இந்த கொள்கையை பேசி பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கணுங்கிறது தான் என்னோட கோல். ஓகே, இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல இப்ப ஒப்பீட்டளவுல 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பாஜக, அப்கோர்ஸ்
இடதுசாரிகள் இருக்காங்க, இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அங்க இருக்கிறது. ஆட்சியில் இருந்த அடிப்படையில நான் சொல்றேன், காங்கிரஸ் பாஜகன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல வந்து பாஜக பயங்கரமா வளருகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்புல 2வது இடம் பாஜகவிற்கு 18 விழுக்காடு வாக்குகள் வாங்குற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து தேய்ந்து கொண்டே போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் பார்க்க முடியாது. இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வேகமாக வளருகிறதா? எனக்கு 2 கருத்து உண்டு. நீங்க காங்கிரஸ் ஓட்டு எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கடைசியா தனிச்சு போட்டியிட்டது 2014. அது ரொம்ப மோசமான எலெக்ஷன். 1,76,000 கோடின்னு பொய் பிரச்சாரம் பண்ண எலெக்ஷன் அது. சோ ஓட்டு போட்டவன் நிஜமா காங்கிரஸ்காரன் தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அது மாதிரி ஒரு எலெக்ஷன் அது. என்ன மாதிரி 4 முட்டாள் தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருப்போம். சோ அந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு 5% ஓட்டு இருந்தது. இப்ப நீங்க இந்த தனியார் பேட்டி எடுத்தீங்கன்னா, நேற்று 300 வலதுசாரி சேர்ந்த ஒரு அமைப்பு தந்தி டிவில 6 மாசமா ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, 10ல் 7 பேர் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமரா இருக்கணும், 3 பேர் தான் வந்து மோடி பிரதமரா இருக்கணும்ங்கிறாங்க. அப்ப 70% ஓட்டு இருந்தா காங்கிரஸ் தான் ராகுல், ராகுல் தான் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஏன்னா மத்தவன பிச்சுன்னு போயிட்டான். அப்போ எப்படி ஒரு கட்சிக்கு 5% ஓட்டு இருக்கும், ஆனா தலைவருக்கு 70% ஓட்டு எப்படி இருக்க முடியும் சிந்தல்? இல்ல, கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்களும் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? மேபி நீங்க ராகுல் இந்தியா கூட்டணி என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று விரும்பலாம். இல்ல ராகுல் பிரதமராக வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லோரும் காங்கிரஸ்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இல்லையா? அப்கோர்ஸ் திரு ஸ்டாலின் அவர்களே ராகுல் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒண்ணு சொல்ல வரேன். நான் என்ன திரும்பி சொல்ல வரேன்னா, அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன். திரும்பி the most popular national leader in Tamil Nadu is Rahul Gandhi. The most popular state leader in Tamil Nadu is Stalin. Mr. Annamalai is neither the most popular national leader, அதாவது அவர் தேசிய லெவல்லயும் மோஸ்ட் பாப்புலர் நேஷனல் லீடர் இல்ல, மாநில அளவுலயும் இல்ல. ஆனா நாங்க மட்டும் ஓட்டு பர்சன்டேஜ் மட்டும் இருக்குன்னு ஒண்ணு, ரைட்டா? சோ இந்த சர்வேல என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த சர்வே எடுக்கப்பட்டது டெலிபோனிக் சர்வேனா என்னன்னா, டெலிபோன் மூலமா கேட்பாங்க. இதுல வந்து நீங்க வந்து ஒரு யோகேந்திர யாதவ் ஒரு டிவில சொன்னாரு, 20% ஆஃப் இந்தியாவுக்கு செல்போன் கிடையாது. சோ தமிழ்நாட்டுல ஒரு 20%க்கு செல்போன் இல்லைன்னு வச்சுப்போம். அப்புறம் நீங்க ஜாதி அடிப்படையில யாருக்கு போன் பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்திலயும் எடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற 22% வரும். இல்ல சாய்பாபா காலனியில எடுத்தீங்கன்னா இந்த 22% வரத்துக்கு வாய்ப்பு. இன்னொரு விஷயம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள் வந்து நார்மலா பயந்து யாருக்கு ஓட்டு போட போறோம்னு சொல்ல மாட்டாங்க. 2வது, இது சயின்டிபிக்கா எவ்வளவு வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷனும் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி நீங்க சேர்ந்து எடுத்தீங்களான்னு தெரியாது. இது மாதிரி பல கேள்விகள் நான் கேட்கலாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான். இப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு 8 சீட் அவங்களுக்கு வரப்போகுதுன்னா, அம்மையாரை வந்து தைரியமா சவுத் சென்னையிலயோ இல்ல திருச்சியிலோ இறக்க சொல்லுங்களேன். யார? நிர்மலா சீதாராமனியா? ஆமா, இறக்க வேண்டியதானே. நானே தோக்கடிச்சிடும். ஸ்டாலினோ இல்லாட்டா ராகுல் காந்தியோ வரணும், பெரிய தலைவர்கள்லாம் வர வேண்டாம், நானே தோக்கடிச்சிருவேன் அந்த அம்மா. ஐ எம் வெரி கான்பிடென்ட். ஓகே. ஏன் அவ்வளவு கான்பிடென்ட்? நிர்மலா சீதாராமன் மீது தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து சென்னை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வராரு, ஆரணி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து வராரு. ஏரியால கிரஷர்ல எடுத்து ஜெல்லி சப்ளை பண்ற பிசினஸ் லீஸ்ல எடுத்து, அவருக்கு கிடையாது, ஒரு அரசியல்வாதியிடம் லீஸ் எடுத்து அந்த கிரஷர் பிசினஸ் பண்றாரு. கோவிடுக்கு அப்புறம் அவர் ஒரு மாசத்துக்கு 9 லட்சம் ரூபாய் அவர் இது கட்டுறாரு. எது? இஎம்ஐ. அந்த கிரஷர் மிஷினுக்கு 9 லட்சம் ரூபாய் இஎம்ஐ. லட்சம். கிரஷர் மிஷினுங்கிறது சாதாரண மிஷின் இல்ல. கோவிடுக்கு அப்புறம் கோவிட்ல வியாபாரம் இல்லாம ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் டாப் அப் மேல டாப் அப் போட்டுதான் கட்டுறாரு. ஒரு சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாம் ஓஹோன்னு ஓடுற சமயத்திலயும் கிரஷர் பிசினஸ் ஓடாம கட்டப்படுறது. கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா, 60 ரூபாய் இருந்த டீசல், 65 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல் இருந்தது, இன்னைக்கு 100 ரூபாய் டீசல் ஆன அப்புறம் எங்களுக்கு சாவுப்பட்டியில சாவுமணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு. இது ஒரு ஆள் இல்ல. இன்னைக்கு நான் பேசுறத கிரஷர் இண்டஸ்ட்ரியில யாரு டெல்லி பிசினஸ் பண்றாங்களோ
எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச 5 பேர் போண்டி ஆயிருக்கிறான். எல்லாரும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் எடுத்து பாருங்க. எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்லயும் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை வச்சு சொல்றேன்னா, பெரிய நீ பணக்காரனா இருந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரியிலே நீ என்ட்ரா முடியும். அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கணும். அந்த ஆளு செய்யார்லயோ ஆரணிலயோ இருந்த 2.5 கோடி வீட்டை வச்சு இந்த வியாபாரம் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா அந்த வீட்டை வித்து கடன் அடைச்சு கையில ஒண்ணும் இல்லாம இருக்கிறாரு. அவர் என்ன கூப்பிடுறாரு. இது ஒரு கதை 2 கதை கிடையாது. இது மாதிரி என்னால பல கதை சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் இதுல நிர்மலா சீதாராமன் மட்டுமே ரெஸ்பான்சிபிள். நீங்க வந்து ஒரு நம்ம ஒரு டாக் ஷோ பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புக் ஃபேர்ல எனக்கு ஒரு ஷோ பண்ணீங்க. கேமரா ஒரு பென் டிரைவ் கூட கிஃப்டா கொடுத்தீங்க அந்த ஷோக்கு வந்ததுக்கு. ஆமா ஆமா கொடுத்த அந்த ஷோல தான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் மிகவும் கோபித்துக் கொண்டு சென்றார். பாஜகவுடைய மாநில பொருளாளர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு அவர் உங்களை கூட்டு வச்சு அங்க ஷோ நடத்தினதுனாலேயே அதன் பிறகு நியூஸ் 7-ஐ அவர்கள் புறக்கணித்தார்கள். நாங்க நியூஸ் 7-க்கே வரமாட்டோம்னு சொல்லி வருடக்கணக்கில் நியூஸ் 7-ல பாஜகவை அழைக்காமலேயே நான் விவாதத்தை நடத்தினேன். தட் மீன்ஸ் வலதுசாரிகளை அழைத்தேன், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் அழைச்சேன். நீங்க வரலைன்னா நான் உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற இடத்துலயும் நான் நின்னேன். அந்த காலத்துல இருந்து ஒரு ஆட்டோக்காரனுக்கு எப்படி வந்து ரத்தத்தை உறிஞ்சாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆமா ஆமா டிவிஎஸ் 50ல போறவனுக்கு பெட்ரோல் என்ன ரேட்டு, விமானத்துல போறவனுக்கு பெட்ரோல் என்ன ரேட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல என்ன சொல்லணும்னா, பொதுமக்கள் மத்தியில முதல் முறையாக ஒரு விவாதத்தை நடத்தியது நான் தான். சோ அதுதான் நம்ம அப்போ பண்ணோம். இன்னைக்கும் அது உண்மைதான். ஒரு லிட்டருக்கு 40 ரூபாய்க்கு மேல வரி போடுறாங்க. பெட்ரோலுக்கு டீசலுக்கு ரெண்டுத்துக்கும் 40 ரூபாய் வரி. இப்ப எனக்கும் அதே 40 ரூபாய் வரி தான். என்னை மாதிரி ஏழைக்கு 40 ரூபாய் வரி. சரி, உன்ன மாதிரி ஏழைக்கும் 40 ரூபாய் வரி. நான் ஏழை இல்ல. அதுதான் சொல்றேன், நீங்க ஏழைன்னு பல வாட்டி சொல்லிட்டீங்க, நானே நம்ப மாட்டேன். சொன்னீங்கன்னா இல்ல இல்ல, என்னை பத்தி உனக்கு தான் எல்லாமே தெரியும். என்னை பத்தி தெரியாததே ஒண்ணும் கிடையாது. 40 ரூபாய் வரி என்னால எடுத்துக்க முடியும். எனக்கு 40 ரூபாய் வரியை போட்டுட்டு என்னோட வருமான வரியை நீ குறைக்கிற. நான் 40% வருமான வரி கொடுத்திருந்தவனுக்கு 25% வருமான வரி ஆக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா, சரி 1 லட்சம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைங்க, 40 லட்ச ரூபாய் எனக்கு வரி கட்டுற இடத்துல எனக்கு 25 லட்ச ரூபாய் கட்டினா போருங்கிறீங்க. சோ எனக்கு 15 லட்ச ரூபாய் லாபம். நான் என்ன பண்ண போறேன், மேக்சிமம் என் காரை இங்கேன்னு சத்தியமூர்த்தி பவனுக்கு தான் கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு வருவேன். ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேல பெட்ரோலே போட்டது கிடையாது. 5000 ரூபாய் பெட்ரோல்ல வந்து எனக்கு அந்த நம்ம 3000 ரூபாய் டாக்ஸ் கட்டினா கூட எனக்கு என்னாச்சு, வருஷத்துக்கு 40,000 ரூபாய் 35,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறேன். ஆனா எனக்கு நீ 15 லட்ச ரூபாய் செக் கொடுத்துட்ட. என்ன சொல்ற, இந்த சைட்ல எனக்கு 15 லட்ச ரூபாய் கொடுக்குற, என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னு வச்சுப்போம். எனக்கு நெட்டா 14,50,000 ரூபாய் லாபம். நெட் பண்ணோம் இல்லையா? இந்த சைட்ல எனக்கு 15 லட்ச ரூபாய் லாபம், இந்த சைட்ல எனக்கு 50,000 ரூபாய் நஷ்டம், எனக்கு 14,50,000 ரூபாய். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனை எடுத்துக்க, மெயின் இதே வந்து அந்த லோடு வண்டி ஓட்டுறவன் யாரெல்லாம் டீசல் வச்சு ஓட்டுறானோ, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் போட்டானா 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறான்பா. அப்ப ஒரு மாசத்துக்கு அவன் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறான், அவன் 60,000 ரூபாய் கட்டுறான். நான் சொகுசு வண்டியில போறதுக்கு 50,000 ரூபாய் கட்டுறது, அவன் பழைக்கிறதுக்கு 60,000 ரூபாய் கட்டுறேன். அந்த 60,000 ரூபாய் அவன் பேங்க்ல வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல போட போறானா இல்ல கோல்டுல வச்சுட்டு போறானா? அவன் கையில கொடுத்தனா அந்த 60,000 ரூபாய் அவன் செலவு பண்ணுவான். செலவு பண்ணா பிசினஸ் ஓடும். ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவான், டிஃபன் கடையில போய் டிஃபன் சாப்பிடுவான், ஏதோ ஒன்று பிசினஸ் ஓடும். நான் என்ன பண்ண போறேன், அது பேங்க்ல கிடக்கும். சோ இதனால தான் நான் சொல்றேன், இதை என்னால புரிய வைக்க முடியும். அம்மையார் இருந்தா நிச்சயமா என்னால் தோக்கடிக்க முடியும். ஓகே ஓகே சரி, நிறைவா ஒரு கேள்வி. இப்ப பாஜகவினுடைய திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஓட்டுது, நாங்க நிதியெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துடுறோம், ஆனா நிதி தரலன்னு போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது எது சரியான வாதம் அப்படிங்கிற கேள்வியோட நம்ம நிறைவேற்ற 2 விஷயம் தரலன்னு சொல்றோம் நாங்க. ஒண்ணு வந்து இப்ப ஃப்ளட் வந்தது, திடல் வந்தது, அதுக்கு 2 வந்தது. ஒண்ணு மெட்ராஸ்ல வந்தது, அடுத்ததே தென் மாவட்டத்துல வந்தது. அதுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றோம். அது உண்மைதான். பிரைம் மினிஸ்டர்ஸ் கேர் ஃபண்டோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்தோ நீங்க பணம் கொடுத்துருக்கணும், நீங்க கொடுக்கல. ஒண்ணு. 2வது, ஜிஎஸ்டில இருந்து வர வேண்டிய பணத்தை டைம்ல கொடுக்கறது இல்ல. 2வது, நாங்க பணம் கொடுத்துட்டோம்னு சொல்றது எப்படின்னா, இப்ப சென்ட்ரல் ஸ்கீம்ல 1 லட்ச ரூபாய் ஒரு ஆளுக்கு நான் வீடு கட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க 30,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஸ்டேட் 70,000 ரூபாய் கொடுக்குது. ஆனா நீங்க பேர் சொல்றது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ். நீங்க ஒத்துப்பீங்களா? 1 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்கணும், 70,000 ரூபாய் நான் கொடுப்பேன், 30,000 ரூபாய் நீ கொடுப்ப, உன் பேரை வீணா ஒத்துப்பீங்களா? அதுதான். சோ இந்த மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல அவங்க 1/3 தான் தராங்க. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா,
நான் ₹1 டாக்ஸ் பணம் கொடுத்தேன்னா எனக்கு 29 பைசா திரும்பி தரேன். 2026 இந்த ஆட்சி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற அளவுக்கு பவர்ல இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் as a பர்சன்டேஜ் குறைப்பாங்க. தட் இஸ் நம்ம 40லேருந்து 60 ஆக்கி யூபிஐ 80லேருந்து 160 ஆக்கிடுவான். இன்னைக்கு 80ல அவன் 80 நம்ம 40ன்னு இருக்கிறோம். பாண்டிச்சேரி ஸ்டேட் சொல்றேன், நம்ம 40ல இருக்கிறோம். அவன் 160 இருக்கிறத நம்ம 80க்கு பதிலா 60ல இருப்போம். சோ தென் மாவட்டமே தென் இந்தியாட்டேந்து டாக்ஸ் உரிய இடமா ஆக்கிடுவாங்கிறோம். இதுதான் நீங்க ஓகே. வெறும் நீங்க வளருங்கள், வளர்ச்சி நீங்களே உங்களுடைய பணத்துல, நீங்க உங்களுடைய உழைப்புல, உங்களுடைய முயற்சியில நீங்க வளர்ந்து அந்த வரியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க அதை வச்சு வட இந்தியாவுக்கு கொண்டு போய் கூட்டிட்டு இருக்கிறோம் வாங்கங்கிறீங்க. அதேதான் இவரு கேட்டார்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சிவாஜி சொன்ன டைலாக் தான் நம்ம திரும்பி கேட்கணும். எதுக்கு கட்டணும் வட்டி, எதுக்கு கட்டணும் கிஸ்தின்னு கேட்டதுதான் நீங்க இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்து கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. மகிழ்ச்சி. சோ உங்களுடைய ஊடக பயணம் தொடரட்டும். உங்களுடைய அடுத்தடுத்து பல வெற்றிகளை நீங்கள் குவிக்க வேண்டும். பொருளாதார அடிப்படையில ரொம்ப எளிமையாக பொருளாதார சிக்கல்களை, குறிப்பா நான் அதை தமிழ் கேள்வி நேர்களுக்கு சொல்லணும், இந்த ஆயில் பாண்டு போன்ற விவகாரங்களை எல்லாம் வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சியினர் எடுத்துட்டு வருவாங்க. நாங்க ஏன் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தணும் தெரியுமா, ஏன் பெட்ரோல் டீசலுக்கு மேல டாக்ஸ் போட்டோம் தெரியுமான்னா அதுக்கு திடீர்னு ஒரு ஆயில் பாண்டுன்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதாவது சாமானிய மக்களுக்கு புரியாத பல செய்திகளை தான் எடுத்து வந்து அதை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்த பொழுதெல்லாம் ஊடக விவாதங்களில் அதை ஆதாரங்களோடு தரவுகளோடு முறியடித்தவர் நம்முடைய ஆனந்த் சீனிவாசன். ரொம்ப எளிய முறையில அவர்களுடைய பித்தலாட்டங்களை அவர் வந்து தோல்வியுறுத்தி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வை ரொம்ப எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் பல முறை எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் நம்ம திருப்பி ரொம்ப முக்கியமானது. அதாவது பொருளாதாரம் இங்கே பலரும் பேசுகிறார்கள், ஆனால் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சிம்பிளா அதை சொல்றவர் நம்முடைய ஆனந்த் சீனிவாசன். அவர் வந்து இன்னைக்கு இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். அவர் மேலும் மேலும் பல உயரங்களை தொடரட்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அவருடைய கருத்தியல் போரில் தமிழ் கேள்வியும் துணை நிற்கும் என்று வாழ்த்தி அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுவோம். திரு ஆனந்த், நன்றி. பார்த்த நேர்களும் நன்றி.